Hello friends, welcome to Narmada's Tamil Kitchen. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடயே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நான் எப்படி கொத்தமல்லி கறிவேப்பிலை ஸ்டோர் பண்ணி ஒரு 20 நாளைக்கு மேல ஃப்ரெஷ்ஷாவே எப்படி வைக்கிறேன் அப்படிங்கறத பார்க்க போறோம். நான் பாத்தீங்கன்னா ஒட்டுக்கா மார்க்கெட் போடும்போது வாங்கிட்டு வந்துருவேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கிட்டு வந்த உடனே நம்ம க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாமே நான் ஒன்னொன்னா காமிக்கிறேன் எப்படி நான் க்ளீன் பண்ணுவேன் அப்படிங்கிறது. சோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நான் க்ளீன் பண்ற மெத்தட் எல்லாம். நம்ம வாங்கிட்டு வந்த உடனே நம்ம எல்லாத்தையும் தனியா எடுத்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா குப்பை எல்லாம் விழுந்தாலும் ஈஸியா நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொத்தமல்லி எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம கொத்தமல்லி கட்டோட வாங்கிட்டு வருவோம். அப்ப பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய மண்ணெல்லாம் இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அதை ஈஸியா நம்ம எப்படி க்ளீன் பண்றது அப்படிங்கிறது பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம அதனோட பழுத்த இலைங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தண்டு பகுதி அது எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஸோ எல்லாமே அதை நம்ம எடுத்துடலாம். இப்படிதான் பார்த்துட்டிங்கன்னா நான் கொத்தமல்லியை க்ளீன் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 20 நாளைக்கு மேலே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெக்ஸ்ட் புதினாவை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். புதினாவை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே இருக்கிறத அப்படியே கொஞ்சம் கிள்ளிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இலை எல்லாமே நம்ம ஒன்றா எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்படி எடுத்து வச்சுட்டு நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எல்லாமே எடுத்தாச்சு. கருவேப்பிலையும் அதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். கருவேப்பிலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி நல்லா இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் ஏதாவது தண்ணி இருந்தால் கூட உங்களுக்கு நியூஸ் பேப்பர் அப்சர்வ் ஆயிரும். நம்ம வாங்கிட்டு வந்த உடனே அப்படியே ஸ்டோர் பண்ணுறதுனாலும் நல்லா இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணியெல்லாம் போயிடும். இல்லைனா கிச்சன் டவலில் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். நல்லா உங்களுக்கு கருவேப்பிலாம் நல்லா காஞ்சிருச்சு. இதை நான் எப்படி ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் டவல் போடுறேன். இந்த மாதிரி பேப்பர் டவல் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணாதான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நான் ஒரு பேப்பர் டவல் லேயர் போட்டுட்டேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நான் போடுறேன். நான் கொஞ்சம் நிறையா குவான்டிட்டி ஸ்டோர் பண்ணி காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கும் ஒரு ஐடியா தெரியும். இது பார்த்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வச்சுருந்தாலுமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ஒரு பேப்பர் டவல் போடுறேன். நம்ம இந்த மாதிரி பேப்பர் டவல் போட்டு வைக்கும்போது நமக்கு மாய்ஸ்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த மேலேயும் அப்புறம் கீழேயும் தண்ணி ஏதாவது இருந்தாலுமே நல்லா உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம இந்த பேப்பர் டவல் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு 1 மந்த் வரைக்குமே கருவேப்பிலை நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொத்தமல்லி இலையை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். நல்லா பழுத்த இலையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பேப்பர் டவல் எடுத்திருக்கேன். இந்த பேப்பர் டவலில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம எப்படி வைக்கணும் கொத்தமல்லினா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெய்லி யூஸ்க்கு எவ்வளோ நம்ம தேவைப்படுமோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுட்டு ஜஸ்ட்டு நம்ம ரோல் பண்ணிக்க போகிறோம். இதை உங்களுக்கு இந்த அளவுக்கு எனக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தேவை. ஸோ இதை மட்டும் நான் ரோல் பண்ணிக்கிறேன். இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 days வரைக்குமே நல்லா பச்சை கலர்லேயே உங்களுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரோல் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதே ப்ராசஸ் தான் நான் பண்ணுறேன். ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் டவல் ஃபுல்லுமே முடிகிற அளவுக்கு நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். கொத்தமல்லியை பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்க கொத்தமல்லியும் இதே மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நமக்கு தேவைப்படும் போது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பார்த்துட்டிங்கன்னா எனக்கு 2 தடவை இந்த மாதிரி வந்திருக்கு. 2 ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதும் காமிக்கிறேன். நம்ம சமைக்கும் போது பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணி நமக்கு இந்த ஒரு இது மட்டும் ஒரு நாளைக்கு தேவைன்னா இதை மட்டும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா மாய்ஸ்சரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்சர்வ் ஆயிரும். நீங்கள் பேப்பர் டவல் மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். நிறையா நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
நம்ம புதினாவை எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். புதினாவை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மண்ணெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கருவேப்பிலை எப்படி ஸ்டோர் பண்ணமோ அதே மாதிரி தான் வந்து நான் ஸ்டோர் பண்ணி காமிக்க போகிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குவான்டிட்டி இருக்கும். அதுக்காக நான் வந்து ஒரு பேப்பர் டவல் போட்டேன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்துட்டு நான் புதினாவை வந்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதினா வந்து நிறையா இருக்காங்காட்டி உங்களுக்கு இதை 2 லேயராக வந்து நான் பிரித்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்படி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு திருப்பி ஒரு பேப்பர் டவல் போட்டுக்க போகிறேன். பேப்பர் டவல் போட்டுட்டு திருப்பி அது மேலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து புதினாவை வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணால் நமக்கு வந்து தேவையானப்போ மட்டும் எடுத்துக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும். நிறையா வந்துட்டு ஒரே இதில் வந்துட்டு எல்லாமே போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தண்ணி வந்து விட்டு உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அழுகிற சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 இது பண்ணி திருப்பி இது மேலேயே ஒரு பேப்பர் டவல் போட்டுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இதை எப்படி எடுத்து யூஸ் பண்ணுறது அப்படின்னும் காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ஃபுல்லும் மாய்ஸ்சர் வந்துட்டு அந்த மேலேயும் கீழே எல்லா பக்கத்துலையும் உங்களுக்கு அப்சர்வ் ஆயிரும். இப்போ நமக்கு தேவையான சட்னிக்கு இப்படி வேணும்னா இந்த ஒரு பங்கு மட்டும் எடுத்து நம்ம சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரிமைனிங் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்படி வந்துட்டு கொத்தமல்லி கருவேப்பில் எல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க 20 நாள் வரைக்குமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.